ரகசிய மரவீடு. ஹர்ஷித்தும் மிதுனும் 8 வயது சிறுவர்கள். இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்த பிறகு ஹர்ஷித்தின் வீட்டின் பின்னால் இருந்த பூங்காவிற்கு சைக்கிளில் செல்வார்கள். மரம் ஏறுவது, புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பது, தாங்கள் பெரிய சாகச வீரர்கள் என்று கற்பனை செய்வது, இவையெல்லாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தவை. ஒரு வெயிலான நாளில் மிக உயரமான ஓக் மரத்தின் மேல் மிதுன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். ஹர்ஷித், அங்கே மேலே பாரு என்று அவன் உற்சாகமாக கூவினான். மரக்கிளைகளுக்கு நடுவில் ஒரு சிறிய மரக்கதவு இருந்தது. இருவரும் கவனமாக மரத்தில் ஏறி அந்த கதவை அடைந்தார்கள். கதவு பூட்டப்படாமல் இருந்தது. கதவை திறந்து பார்த்தபோது உள்ளே ஒரு ரகசிய மரவீடு இருந்தது. சிறிது தூசி படிந்திருந்தாலும் அது அற்புதமாக இருந்தது. அங்கே பழைய புத்தகங்கள் நிறைந்த அலமாரிகள், ஒரு மர மேசை மற்றும் மூலையில் ஒரு பெரிய புதையல் பெட்டி இருந்தது. மேசையின் மேல் ஒரு குறிப்பு இருந்தது. இந்த மரவீட்டுக்குள் நுழைய நீங்கள் 3 சவால்களை முடிக்க வேண்டும். ஹர்ஷித்தின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாயின. வாவ், இது ரொம்ப சூப்பராக இருக்கே என்றான். முதல் சவால் ஒரு புதிரை தீர்ப்பது. இருவரும் சேர்ந்து மரத்துண்டுகளை விரைவாக ஒழுங்குபடுத்தி ஒரு வரைபடமாக மாற்றினர். இரண்டாவது சவால் கட்டைகளை கொண்டு ஒரு பாலம் கட்டுவது. மிதுன் கவனமாக கட்டைகளை அடுக்க ஹர்ஷித் அதை அசையாமல் பிடித்து கொண்டான். கடைசி சவாலில் பெரிய எழுத்துக்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: இன்று யாருக்காவது ஒரு நல்ல உதவி செய்யுங்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். உடனே மரத்திலிருந்து கீழே இறங்கினர். அப்போது பேபி பாட்டி தனது மளிகை பொருட்களை சுமக்க சிரமப்படுவதை பார்த்தார்கள். ஹர்ஷித்தும் மிதுனும் ஓடிச் சென்று அவருடைய பொருட்களை வீட்டின் கதவு வரை எடுத்துச் சென்றார்கள். மிக்க நன்றி பசங்களா என்று அவர் புன்னகையுடன் சொன்னார். மீண்டும் மரவீட்டிற்குள் திரும்பிய போது புதையல் பெட்டி திறந்திருந்தது. அதன் உள்ளே 2 தங்க திசைகாட்டிகள் மற்றும் இன்னொரு குறிப்பு இருந்தது. உண்மையான சாகச வீரர்கள் புத்திசாலிகளாகவும் துணிச்சலானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். ஹர்ஷித் தனது திசைகாட்டியை சட்டையில் அணிந்து கொண்டான். மிதுன் தனது திசைகாட்டியை மகிழ்ச்சியுடன் கையில் பிடித்து கொண்டான். இது எந்த புதையலையும் விட சிறந்தது என்றான். அந்த நாளிலிருந்து அந்த ரகசிய மரவீடு அவர்களின் மிகவும் பிடித்த இடமாக மாறியது. அங்கே அவர்கள் மர்மங்களை தீர்த்தார்கள், புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கினர், இன்னும் பல சுவாரஸ்யமான சாகசங்களை திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் மறக்காத முக்கியமான பாடம் ஒன்று இருந்தது. மற்றவர்களுக்கு உதவுபவர்கள்தான் உண்மையான மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள்.